ஹலோ கைஸ், வெல்கம் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் டு த எக்ஸல். ஸோ எக்ஸலை பற்றி நம்ம பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ இன்ட்ரொடக்ஷன் டு த எக்ஸல்னு சொல்லி ஒரு கான்செப்டில் பார்ப்போம். வேறு ஒன்றும் இல்லை, இன்ட்ரொடக்ஷன் டு த எக்ஸலில் வந்து வாட் இஸ் எக்ஸல்னு பார்க்கலாம், யூசஸ் ஆஃப் எக்ஸல் பார்க்கலாம், அண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் எக்ஸல்? எக்ஸல் இஸ் அ ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ எக்ஸல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு கைண்ட் ஆஃப் டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கிற ஸ்ப்ரெட்ஷீட். அதை வந்து நம்ம நம்மளோட டேட்டாவை வேணுங்கிற டேட்டாவை அதில் ஸ்டோர் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து எக்ஸலை பேசிக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் எக்ஸல்னு சொல்லி இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டிங், டேட்டா அனலைசிஸ், சார்ட்ஸு, ரிப்போர்ட்ஸு, அட்டண்டன்ஸு, மார்க் கால்குலேஷன் சொல்லி சம் ஆஃப் பேசிக் யூசஸை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா யூசஸ் கூட எக்ஸலில் இருக்குது. அதை நம்ம போகிற வீடியோவில் அட்வான்ஸாக பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நமக்கும் எக்ஸலுக்கும் இடையில விஷுவல் ஆகிறது தான், இன்ட்ராக்டிவ் பண்ணுறது தான் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம எக்ஸலை ஓப்பன் பண்ணோன்னே என்ன பார்ப்போம் அப்படிங்க சொல்கிறது தான் இன்டர்ஃபேஸ். எஸ், ஸோ ஒர்க் புக் ஈக்குவல் டு எக்ஸல் ஃபைல். எஸ், ஈச் எக்ஸல் ஃபைலை நம்ம வந்து ஒர்க் புக்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈச் ஷீட்டை எக்ஸல் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும். அதில் ஈச் ஷீட்டையும் ஒர்க் ஷீட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டேட்டா பாக்ஸஸ். டேட்டா பாக்ஸஸ்னால் ஒரு டேட்டாவை என்ட்ரு பண்ணுறதுக்கான செல்லையும் ஆர்எல்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு பாக்ஸை நம்ம டேட்டா பாக்ஸஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி செல்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரிப்பன் ஈக்குவல் டு டூல் பார். டூல் பார் ரிப்பன்னால வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மொபைலில் ஒரு ஆப்குள்ளே போனால் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எக்ஸலுங்கிற ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கான மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை தான் வந்து டூல் பார்னு சொல்லுவோம், இல்லாட்டி ரிப்பன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரோஸ் அண்ட் காலம். ரோஸ் அண்ட் காலம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டோம். ஸோ டேபிள் ஃபார்மேட்டுக்கான பேசிக்ஸ் வந்து ரோஸ் அண்ட் காலம். ரோஸ்னா வெர்டிக்கல் ஷேப்பில், காலம்ஸ்னா ஹாரிசான்டல் ஷேப்பில். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நீட் விஷுவலைஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸலை ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் விண்டோஸ் கீயை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எக்ஸல்னு டைப் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் இது வரும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு இன்ஸ்டால் பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கோம், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அதை போய் பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ங்க, ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி நிறையா இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நிறையா டெம்ப்ளேட்ஸும் இருக்கும். நீங்கள் தேவைங்கிற டெம்ப்ளேட்டை கூட இதில் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் இல்லை எனக்கு நான் பேசிக்லேருந்தே போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிளாங்க் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சும்மா இது எல்லாமே தாங்க பார்த்தீங்களா, இது ஒரு ஷீட். ஈச் ஷீட்டையும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஒர்க் ஷீட்னு சொல்லுவோம். ஒரு ஃபைலை நம்ம இப்போ எக்ஸல் ஃபைலையே நம்ம வந்து ஒர்க் ஃபைல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஷீட் இது, அந்த ஷீட்டை வந்து நம்ம எக்ஸல் ஷீட்னு சொல்லுவோம். ஓகே, ஒர்க் ஷீட் ஆர் எக்ஸல் ஷீட். ஸோ இந்த ஷீட்ஸ்குள்ளே வந்து நம்ம இப்போ என்ட்ரு பண்ணுவோம். டேட்டா 1, டேட்டா 2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதாங்க நம்ம தேவைங்கிற இடத்துல காலமாகவும் வச்சுக்கலாம், இல்லை ரோவாகவும் வச்சுக்கலாம். ரோ வைஸும் நீங்கள் டைப் பண்ணலாம், காலம் வைஸும் டைப் பண்ணலாம் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செல்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ டேட்டா என்ட்ரு பண்ணோம்ல, இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான் செல்ஸ். ஓகேவா, அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்கள் டேட்டாஸை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இங்கே மேலே இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இப்போ ஹோம் ஆப்ஷன், இன்செர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு, ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ. ஸோ இது எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதை வச்சு நம்ம வந்து நம்ம செல்ஸை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்னால் சொன்னல, வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கிறது ரோ அண்ட் ஹரிசாண்டல் ஷேப்பில் இருக்கிறது காலம். ஸோ ஏபிசி இதெல்லாம் வந்து ஓகே. ஸோ இது தாங்க எக்ஸலோட பேசிக். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் டெப்த்தாக போய் நம்ம இந்த இதை முடிப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.